செங்கோட்டையில் தற்கொலை படை தாக்குதல் நடத்திய மருத்துவர் உமருக்கு உதவியதாக ஒருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் சம்போரா பகுதியைச் சேர்ந்த ரஷீத் அலி என்பவன் மருத்துவர் உமருடன் சேர்ந்து கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டியதாக NIA தெரிவித்திருக்கிறது. NIA அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அமீர் ரஷீத் தான் வெடித்து சிதறிய ஹூண்டாய் காரை உமருக்கு வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதற்காக ஜம்முவிலிருந்து டெல்லி சென்ற அவன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி உமருக்கு காரை வாங்கி கொடுத்தது NIA விசாரணையில் தெரிய வந்தது. கத்தார் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் அல்தானியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்தும் மத்திய கிழக்கு, மேற்கு ஆசியா மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் பற்றியும் விவாதித்ததாக தமது எக்ஸ் தள பக்கத்தில் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநில முதலமைச்சராக வரும் 19 அல்லது 20 ஆகிய தேதிகளில் நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொள்வார் என்றும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி யாரும் எதிர்பார்க்காத விதமாக 202 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் SIR பணிகள் குறித்து காங்கிரஸ் நாளை ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறது. டெல்லி இந்திரா பவனில் காலை 10:30 மணிக்கு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் 2ஆம் கட்டமாக SIR பணிகள் நடைபெறும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். கேரளாவில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளதால் SIR பணியை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் SIR பணி காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டம் அறிவிக்கப்பட்டது. லாலு பிரசாத்தின் குடும்பத்தில் நீடிக்கும் பிரச்சனை காரணமாக அவரின் 4 மகள்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். அரசியலில் இருந்து விலகுவதாக கூறி பகீர் கிளப்பிய லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா தனது சகோதரரான தேஜஸ்வி தன்னை செருப்பால் அடிக்க பாய்ந்ததாகவும் கூறி RJD தொண்டர்களை அதிர வைத்தார். அத்தோடு குடும்பத்திலிருந்து விலகி இருக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட அதிநவீன போர்க்கப்பல் வரும் 24ஆம் தேதி முதல் கடலில் கம்பீரமாக உலா வரும் என இந்திய கடற்படை அறிவித்துள்ளது. 80% உள்நாட்டு பொருட்களுடன் தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் போர்க்கப்பல் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் வளர்ந்து வரும் இந்தியாவின் திறனை வெளிப்படுத்துகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது இன்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மாணவர்கள் பாதுகாப்பை கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு தடை விதித்தது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசுக்கு மாற்றும் சட்ட மசோதா உட்பட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. ஆனால் பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. சென்னை வள்ளுவர் கோட்டம் வளாகத்தில் நடைபெறும் முற்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கண்காட்சியை பார்வையிட்டார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முற்போக்கு புத்தக காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது.
சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் இன்று நடைபெறுவதாக இருந்த அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதாக கண்டித்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. பாஜகவோடு கூட்டணியே இல்லை என 4 மாதங்களுக்கு முன்பு கூறிய அதிமுக தற்போது கொள்கையை மறந்து பாஜகவிற்கு அடிமையாகிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக சாடினார். எஸ்ஐஆர் மூலம் தேர்தலையே திருட்டுத்தனமாக நடத்தும் மத்திய அரசிடமிருந்து அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது என்றும் போலி வாக்காளர்கள் உருவாவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் திமுகவினருக்கு துணை முதல்வர் கேட்டுக் கொண்டார். போலீசாரை பார்த்தால் திருடனுக்கு எப்படி பயம் வருமோ அதுபோல அறிவு என்ற வார்த்தையை கேட்டால் சிலருக்கு அலர்ஜி வருவதாக அறிவு திருவிழா குறித்த விஜய் விமர்சனத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற திமுக 75வது அறிவு திருவிழாவில் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். எஸ்ஐஆர் பணிகளை உடனடியாக நிறுத்தக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திமுகவினர் வாக்காளர் பதிவு படிவங்களை பெற்று செல்வதாக அதிமுக, தவேக குற்றம் சுமத்திய நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் தினமும் 50 படிவங்களை பெற்று வழங்க அனுமதி அளித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 93.67% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் மட்டும் 6,54,300 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 12ஆம் தேதி பாமக போராட்டம் நடத்தும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறினார். ராணிப்பேட்டை நெமிலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமக அமைக்கும் கூட்டணிதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் எனவும் கூட்டணி குறித்து டிசம்பர் மாதத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு குறைந்தது 15% இடஒதுக்கீடு வழங்க கோரி டிசம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் சிறை நிரப்பும் போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை விரைவுபடுத்தவும் விரிவுபடுத்தவும் வேண்டும் என பாமகவினருக்கு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நமது வலிகளையும் வலிமையையும் வெளிப்படுத்தும் வகையில் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் டிசம்பர் 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரையும், 10 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் அரையாண்டு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா டாக்டர் பூபன் ஹசாரிகா நூற்றாண்டு விழா சென்னை கலாஷேத்ராவில் நடைபெற்றது. கலாஷேத்ரா அறக்கட்டளை, தஞ்சாவூர் தென்மண்டல கலாச்சார மையம் ஆகியவை நடத்திய இந்த விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். இசை, நடனம், கலை நிகழ்ச்சிகள் என விழா களை கட்டியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டி சோழீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூசையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்து கொண்டார். கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய இபிஎஸ் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தவேகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து ராகுல் காந்தியோ அல்லது அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ சொல்ல வேண்டும் எனவும், ரோட்டில் செல்பவர் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிடுமா என கேள்வி எழுப்பினார்.
SIRக்கு தேர்தல் ஆணையம்தான் உறுதியாக நிலைப்பாட்டை எடுத்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தினார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது வாக்காளர்களை தேவையின்றி குழப்புவதோடு வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாவேகாவினர் முழக்கங்களை எழுப்பினர். விஜய் வெளியிட்ட வீடியோவில் முழுக்க திமுக எதிர்ப்புதான் உள்ளதே தவிர SIR எதிர்ப்போ பாஜக எதிர்ப்போ இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கத்தில் கட்சியின் கேரள நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ஆணையத்தை பற்றியும் விஜய் பேசவில்லை என்றார். விஜய் மிகப்பெரிய திரை நட்சத்திரம் என்றாலும் அரசியல் வேறு சினிமா வேறு என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ MP கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அங்கம்பாக்கம் ஊராட்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலில் வெற்றி பெற வேண்டுமானால் விஜய் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்றார். தாவேகாவினர் பெரும்பான்மையாக உள்ள இடங்களில் படிவங்கள் வழங்கப்படவில்லை என்பதால் மட்டுமே SIRஐ எதிர்ப்பதாக தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் SIR என்பது கண்டிப்பாக அவசியம் என்றாலும் தேர்தல் நேரத்தில் ஏன் இதனை அவசரமாக செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடு ரோட்டில் புல்லட் பைக்கை நிறுத்தி வைத்துக் கொண்டு SI செய்த அலப்பறை தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சாரம் செய்த போது அண்ணா பேருந்து நிலையம் அருகே SI வேல்பாண்டியன் என் லிமிட்ல நான் சொல்றவங்க மட்டும்தான் போகணும் என அட்ராசிட்டி செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட SP ஷியாமலா தேவி தலைமையிலான போலீசார் அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 600 லிட்டர் சாராய ஊறலை அழித்தனர். அத்துடன் சாராயம் குடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மலை கிராம மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியில் அதிக ஒலி எழுப்பி ஓட்டி வந்த 20 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதித்தனர். பேரணி முடிவில் வாகன ஓட்டிகளை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற இருசக்கர வாகன பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். 18 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாள் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி மற்றும் திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முந்திரி, உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா என 150 கிலோ அளவிலான பொருட்கள் 30 லிட்டர் ஒயினில் ஊற வைக்கப்பட்டன. திமுக இளைஞர் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் இளைஞர்கள் பங்கேற்று அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று நல்லாட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தமிழக விரோத போக்கிற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திரண்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அணிவகுத்து நிற்பதாக தெரிவித்துள்ளார்.
2026 அமைச்சரவையில் தேமுதிக நிச்சயம் இடம் பிடிக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கிற பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பத்தில் உரையாற்றிய அவர் இந்த முறை தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவைதான் அமையும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மணக்கோலத்தில் புதுமண பெண் சிலம்பம் சுருள்வாள் சுழற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரியும் சாயர்புரத்தைச் சேர்ந்த நந்தினி அமிர்தாவுக்கு நடுவக்குறிச்சியில் திருமணம் நடைபெற்றது. தாலி கட்டிய கையோடு அமிர்தா சிலம்பம் சுருள்வாள் சுழற்றி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மர்ம நபர் முகத்தை துண்டால் மறைத்துக் கொண்டு கோவிலில் உண்டியலை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அலங்காரக்குளம் பகுதியில் உள்ள சோனையா கோவிலில் நள்ளிரவில் உள்ளே புகுந்த திருடன் உண்டியலை திருடி குளக்கரையில் வைத்து உடைத்து பணத்தை எடுத்துச் சென்றான். தங்கம் திருடு போனது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகை தருகின்றனர். துவாரபாலகர் சிலையில் இருந்த 4 கிலோ தங்கம் மாயமானதாக எழுந்த புகார் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு எஸ்பி சசிதரன் தலைமையிலான 15 பேர் கொண்ட அதிகாரிகள் இன்று மதியம் சபரிமலைக்கு வந்து தங்கத்தின் மாதிரிகளை சேகரிக்க உள்ளனர். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஆதார் பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த செயலி நமது ஆதார் மட்டுமின்றி ஒரே செல்போன் எண் உள்ள நமது குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேரின் ஆதார் விவரங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் வகையில் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 4 செயற்கைக்கோள் 2028ஆம் ஆண்டும் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். சந்திரயான் 4 சந்திரனுக்கு சென்று திரும்பும் போது மண், பாறை மாதிரி எடுத்து வரும் பணிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டம் சந்திரனின் தென் துருவத்தில் உள்ள நீர் மற்றும் பனி பிரதேசத்தை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும் நாராயணன் கூறினார். மேற்கு வங்கத்திற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாடியா மாவட்டத்தில் உள்ள இந்தியா வங்கதேச எல்லையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வங்கதேசத்தைச் சேர்ந்த 10 பேர் சட்டவிரோதமாக ஊடுருவியது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்த 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். மும்பையில் உள்ள கப்பல் கட்டுமான தளத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த செல்போன் அழைப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திராவிலிருந்து அழைப்பு வந்ததும் அந்த நபர் மது போதையில் கால் செய்ததும் தெரிய வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது. சாலை போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல வகையான பழைய கார்களை மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். போர் கைதிகள் பரிமாற்றத்தை மீண்டும் துவங்குவது குறித்து நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே சுமார் 4 ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் பிணை கைதிகள் 1200 பேரை ரஷ்யாவிடமிருந்து மீட்கும் நோக்கில் போர் கைதிகள் பரிமாற்றத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் அதிகரித்து வரும் ஊழல் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி ஜென்சி தலைமுறையினர் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரண்மனை வேலியை தகர்த்தெறிந்து முன்னேற முயன்றவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் மோதல் ஏற்பட்டது. போர்ச்சுகலை தாக்கிய சக்தி வாய்ந்த கிளாடியா புயலால் பல இடங்களில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அத்தோடு கனமழை காரணமாக குடியிருப்புகள் மற்றும் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் இதுவரை 3 உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஜப்பானில் பலமுறை வெடித்து சிதறிய சகுரஜிமா எரிமலையின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. எரிமலை வெடிப்பால் சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்திற்கு புகை மற்றும் சாம்பல் உயர்ந்து விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
கரீபியன் நாடான கியூபாவில் நடந்த மிகப்பெரிய மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் சுமார் 3000 பேர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர். கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தலைநகர் ஹவானாவில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. 3 விதமாக நடந்த போட்டியில் வெளிநாட்டு வீரர்கள் உட்பட பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நியூயார்க் நகரின் அவலத்தை இந்தியர் ஒருவர் எடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மன்ஹாட்டன் பகுதியில் டைம்ஸ் சதுக்கம் அமைந்துள்ள இடத்தில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர், சிறந்த நகரத்தில் கூட சில குறைபாடுகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படு தோல்வி அடைந்தது. தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 159 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 153 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 189 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 93 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் படு தோல்வியை சந்தித்ததன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி பின்னடைவை சந்தித்துள்ளது. 3ஆம் இடத்தில் இருந்த இந்திய அணி ஒரு இடம் சரிந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தென்னாப்பிரிக்க அணி புள்ளி பட்டியலில் ஒரு இடம் முன்னேறி 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி 15 வருடத்திற்கு பிறகு இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி அசத்தியது. முதல் இன்னிங்ஸில் 30 ரன்கள் பின்தங்கிய தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக விளையாடி இந்திய அணியை வெறும் 93 ரன்களுக்குள் சுருட்டியது. கழுத்து வலியால் அவதிப்பட்டு கொல்கத்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய வீரர் சுப்மன் கில் சிகிச்சைக்கு பின்னர் நலமுடன் வீடு திரும்பினார். ஈடன் கார்டன் மைதானத்தில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது கழுத்து வலியால் அவதிப்பட்ட சுப்மன் கில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி 3-0 என்ற கணக்கில் இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்தது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 211 ரன்களை மட்டுமே எடுத்தது. பின்னர் ஆடிய பாகிஸ்தான் அணி 44.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. KGF, காந்தாரா, சலார் போன்ற திரைப்படங்களை தயாரித்த ஹம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் RCB அணியை வாங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. RCB அணியை 2026 மார்ச் மாதத்திற்குள் விற்க அதன் உரிமையாளர் டியாச்சியோ நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக அண்மையில் செய்தி வெளியானது. IPL ஏலத்திற்கு முன்பு வீரர்களை தக்க வைத்தது போக ஒவ்வொரு அணியும் வைத்துள்ள இருப்பு தொகை எவ்வளவு என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதிகபட்சமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் 64.30 கோடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 43.40 கோடியும் இருப்பு தொகை உள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகும் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்து வரும் ரெஜினா கசன்ட்ரா தனக்கான காட்சிகள் எடுத்து முடிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளார். திரைப்படம் சிறப்பான முறையில் உருவாகி வருவதாகவும் தான் இதற்கு முன்பு இதுபோன்ற கதாபாத்திரத்தில் நடித்ததில்லை என்றும் ரெஜினா கூறியுள்ளார். புதிய திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் தன்னுடைய பாடலுக்கு காப்புரிமை கோர விரும்பவில்லை என பேட்டி ஒன்றில் இசையமைப்பாளர் தேவா கூறினார். நிகழ்காலத்தினர் பெரும்பாலும் பழைய பாடல்களை கேட்பதில்லை என்று அவர் கூறினார். பழைய பாடல்களை புதிய திரைப்படங்களில் பயன்படுத்துவதால் அவை மீண்டும் பிரபலமடையும் என்பதால் காப்புரிமை கோர விருப்பமில்லை என்றார். யுனிசெஃப் இந்தியா அமைப்பு குழந்தைகள் உரிமைக்கான தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷை நியமித்துள்ளது. குழந்தைகள்தான் நமது மிகப்பெரிய எதிர்கால நம்பிக்கை என்றும் யுனிசெஃப் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுவதில் பெருமை அடைவதாகவும் கீர்த்தி சுரேஷ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்ட நிலையில் பம்பையில் குவிந்த ஐயப்ப பக்தர்கள் பம்பை நதியில் புனித நீராடி மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். நடப்பு ஆண்டு கோயிலுக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்பதால் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
ஞாயிறு விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர்.